ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். முயற்சித்தால் வாழ்வில் பிரகாசிக்கலாம், நாமும் முழுமதியாக. இன்றைக்கி ஒரு சூப்பர் வீடியோ தான், நம்ம குட்டீஸ்க்கான வீடியோ தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். பீஸாவை நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருப்போம், அப்படி இல்லைன்னா நேராக போய் பீஸா ஷாப்பில் போய் பீஸா வாங்கி சாப்பிட்ருப்போம். ஆனால் நம்ம வீட்டு குட்டீஸ் அவங்க இடத்துல போய் நம்மளுக்காக பீஸா ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து சர்வ் பண்ணால் எப்படி இருக்கும்? அந்த பீஸாவை நம்ம வீட்டு குட்டீஸ் பண்ணதுக்காக அதுக்கு அவங்க அவார்டு கொடுத்தாங்கன்னா, சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும்? செமையாக இருக்கும்ல. ஸோ இந்த பீஸா மேக்கிங் எங்கே போய் ஷிரின் பண்ணா, எப்படி பண்ணா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது எந்த பீஸா ஷாப்பில் இப்படி நம்ம கிட்ஸை அலோவ் பண்ணுறாங்க, என்னென்ன அதுக்கு நம்ம செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ வீடியோவில் போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? நானும் இங்கே சூப்பராக இருக்கேன். சூப்பர் மொமெண்ட் தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். நான் சொன்ன மாதிரி பீஸா ஷிரினே போய் அவங்களோட இடத்துல போய் மேக் பண்ணி எங்களுக்கு கொண்டு வந்து சர்வ் பண்ணாங்க. ரொம்ப ஆசம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ இதை இமீடியட்டாக நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன். டாமினோஸ் பீஸாவில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜூனியர் பீஸா மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க. அந்த ப்ரோக்ராமில் போய் தான் ஷிரின் இந்த சர்டிஃபிகேட், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே அவளுக்கு கிடச்சிது. ஷிரினோட அங்கிள் அவங்க எங்களோட ஃப்ரெண்ட் இங்கே இருக்காங்க. அவங்க இங்கே டாமினோஸில் இப்போ ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க சொல்லி தான் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று இருக்குதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சுது. அவங்க தான் ஷிரினுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும், நான் அந்த மாதிரி கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி டாமினோஸில் அவங்களே பீஸா மேக் பண்ணலாம், நம்ம லைவாக அதை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அன்றைக்கி பிளான் பண்ணோம். சரின்னு சொல்லி டாமினோஸ் பீஸா ஷாப்புக்கு நாங்கள் அன்றைக்கி கிளம்பி போனோம். இது என்னென்னா பர் ஹெட்டுக்கு நம்ம ஒரு கிட்டு பீஸா செய்யணும் அப்படின்னா அங்கே போய் நம்ம 30 திர்ஹம்ஸ் பே பண்ணணும். அவங்க செய்கிற பீஸாவை நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. மினி பீஸா செய்ய வைக்கிறாங்க. அது ஒரு குழந்தைக்கு இனஃப் தான், நம்மளுக்கு போதுமான அளவாக இருக்கும். 2 குழந்தைங்களே சாப்பிட்லாம் ஒரு பீஸா. அந்த அளவுக்கு 4 பீஸ் நம்மளுக்கு கிடைக்கும் அதில். ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு நம்ம கையால், நம்ம குழந்த கையால் எல்லாமே போட்டு பண்ணி நம்மளுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே டாமினோஸில் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷு ஹேண்ட் ப்ரெஸ்டு பீஸா. ஸோ லைவாகவே தான் நான் இது வரைக்கும் நேராக டாமினோஸ் போனதில்லை. த்ரூ த ஆர்டரில் தான் நாங்கள் சாப்பிட்ருக்கோம். பீஸாவோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா லைவாக குக்கிங் பண்ணுறதே நம்ம பார்க்க முடியுது. அவங்க குக் பண்ணுறதே நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஹேண்ட் ப்ரெஸ்டு பீஸா அவங்க அந்த டோ ரெடியாக வச்சுருக்குறாங்க. நம்ம என்ன இது கேட்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு அவங்க அதை ப்ரெஸ் பண்ணி செஞ்சு கொடுக்குறாங்க. சரி சரி, என்ன பண்ண போகிற? என்ன பண்ண போகிற? பீஸா பேக்கரா? ஷிரினோட அங்கிளுக்கு பார்த்த நாள்லேருந்து ஷிரினை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆசை. அவங்க இப்போ அபுதாபி ஷிஃப்ட் ஆகிட்டதுனால அடிக்கடி இப்போ துபாய் வர முடியல. ஸோ வந்த டைமில் இந்த மாதிரி கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. 30 திர்ஹம்ஸ் இதுக்கு நம்ம பே பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. 30 திர்ஹம்ஸ் நம்மளுக்கு அவங்க செய்கிற பீஸாவும் நம்மளுக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எப்படியா இருந்தாலும் நம்ம இப்போ பீஸா வாங்குவோம் தானே. ஸோ அதை நம்ம குழந்த கையிலே செஞ்சு நம்ம இது பண்ணுறதும் ஒரு நல்ல ஐடியாவாக தான் இருந்தது. சரின்னு சொல்லிவிட்டு நான் என்ன சொன்னேன்னா, ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்புனோம். டாமினோஸ் ஜூனியர் பீஸா மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் இப்போ இங்கே நடந்துகிட்ருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட கிட்ஸ் போய் பீஸா மேக் பண்ணலாமா. ஸோ அவங்க பீஸா மேக் பண்ணுறதுக்கு பர் கிட்டுக்கு 30 திர்ஹம்ஸ் பே பண்ணணும். இப்போ ஷிரினை கூப்பிடுறாங்க, ஷிரின் கூப்பிட்றாங்க.
உன் ஃபோன் ஏதோ அடிக்குது மனிஷ், ஃபோன் அடிக்குது. சர்டிஃபிகேட்டுக்கு இந்த இதுக்கு நம்ம பர் ஹெட்டுக்கு 30 AED பே பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த 30 AEDக்கு வந்து நம்மளுக்கு ஒரு பீஸா, ஒரு வாட்டர் பாட்டில், நம்ம குழந்தைக்கு வந்து ஏப்ரன், அப்புறம் நம்மளுக்கு அவங்களுக்கு கேப்பு, க்ளவுஸு அந்த மாதிரி எல்லா விஷயமும் கொடுத்துருவாங்க. அப்புறம் சர்டிஃபிகேட் ஒன்றும் கொடுக்குறாங்க. ஸோ சர்டிஃபிகேட்டுக்கு நீடட் இன்ஃபர்மேஷனை வந்து நம்மளை ஃபில்லப் பண்ண சொல்லிவிட்டு நம்மக்கிட்ட ஒரு கையெழுத்தும் வாங்கிக்கிறாங்க. ஏன்னா வந்து ஹீட் இருக்கிற இடத்துல நம்ம குழந்தை போய் செய்ய போகிறாங்க இல்லையா? ஸோ அதனால ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக அவங்க நம்மக்கிட்ட பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு சிக்னேச்சரும் வாங்கிக்கிறாங்க. ப்ரொசீஜர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க வந்து நம்ம வந்து குழந்தைக்கு எல்லாமே கொடுத்து அவங்க வந்து உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளை என்னென்ன டாப்பிங்ஸ் வேணும், என்ன பீஸா வேணும், நீங்கள் என்ன மேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்மளை வந்து எல்லாமே சூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஷிரின் வந்து அன்றைக்கி வெஜ் பீஸா சூஸ் பண்ணால் நிறைய டாப்பிங்ஸ் வர மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிட்டா அவ. Which is normal veg? Onion, green pepper, everything vegetable come. Yeah, either mushroom also there, right? Yeah. Okay. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த பீஸா மேக்கிங்க்கு வந்து மினிமம் வந்து 6 to 8, 10 அந்த மாதிரி கிட்ஸ் மினிமம் 6ஆவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போனோன்னையும் சொல்லிட்டாங்க. ஆஹா, எங்களுக்கு அது தெரியல. நாங்கள் வந்து எங்களுக்கு இவங்க சொன்னது இவங்களுக்கும் அந்த டீட்டெயில் தெரியல. ஜூனியர் பீஸா பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு இது மட்டும்தான் தெரிஞ்சிருந்தது. அப்புறம் ஓகே நீங்கள் வந்துட்டீங்க ரெகுலர் கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு அலோவ் பண்ணாங்க. அவங்களும் கொஞ்சம் மேலே அவங்களோட ஆஃபீஸர்ஸ் கிட்டலாம் பேசினாங்க. பேசிட்டு அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது மாதிரி அந்த உள்ள கிச்சனுக்கு வந்து வெறும் என் கிட்டு மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. நம்ம பேரண்ட் யாரும் கூட போக முடியாது. ஸோ வந்து இதோட ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 10 இயர்ஸ்க்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் அலோடு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து உங்களோட குழந்தை வந்து இண்டிபெண்ட்டாக போய் அவங்களோட பண்ணுற மாதிரி இருக்கிற குழந்தைங்க அலோடு. எவ்வளோ ஏஜ் ஸ்டார்டட்னு கேட்டேன். அவங்க அதை தான் சொன்னாங்க. இண்டிபெண்ட்டாக எங்கள் கூட வந்து இருந்து அழுகாமல் பண்ணோம் அப்படின்னா எந்த வயசு குழந்தையா இருந்தாலும் ஓகே தான் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க தான் எல்லாமே கூட வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து பயப்படாமல் அனுப்பலாம். அதுவும் இல்லாமல் நம்ம லைவாக எல்லாமே பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஷிரினுக்கு வந்து ஏப்ரனு, அந்த கேப்பு, க்ளவுஸு எல்லாமே போட்டு விட்டுட்ருக்காங்க, ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அவளை. இதுக்கப்புறம் அப்படியே அவங்க பீஸா பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். Cheering. Yeah. Okay. Big gloves. Good. Yeah. இதுதான் இது ஸ்டச்சிங் டேபிள், அது மேக் லைனு, அது ஓவனு. ஸோ அவங்க பீட்டை ஃபஸ்ட்டு பீட் எடுக்கிறாங்க.
இது ஆக்சுவலாக எனக்கு இந்த ட்ரைனிங் கொடுப்பேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அது டைம் இல்லை அப்படின்ட்டாங்க. அங்கே போய்க்கிறேன் ஃப்ரண்ட்டில் போய்க்கிறேன். So your phone, right? And get that take photo out on the side, okay?
ஊற்றிடவா? ஷிரின்க்குலாம் ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணா. அது மாதிரி பார்த்திங்கன்னா வந்து அந்த க்ளவுஸ் போட்டிருந்ததுனால சில ஃபீலிங்ஸ் வந்து எனக்கு வந்து அது ஃபீல் பண்ண முடியல தொட்டது அப்படின்ட்டு சொன்னா. அது ஃபஸ்ட் டைம் இல்லையா? நம்ம டைரக்ட் ஸ்கின்ல படுறதுக்கும் நம்ம க்ளவுஸ் மூலமாக படுறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல. ஸோ அது ஒரு இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் இது முடிச்சதுக்கப்புறம் அவங்க அந்த ஹீட்லேருந்து வெளியில் எடுக்கிறதெல்லாம் அவங்க எடுத்து கட் பண்ணி நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்க. Got this one. நீங்கள் என்னங்க ஃபோட்டோ எடுங்க. Okay, I got this one. நான் பண்ண பீட்சா அம்மா இந்த பாரு பீட்சா வாவ் ஷிரின் சூப்பர். ஸோ என்னென்ன போட்டிங்க இதில்? ஆலிவ்ஸு, ஆனியன்ஸு, க்ரீன் பெப்பரு, அதுக்கப்புறம் மஷ்ரூம்ஸ். ஓ நீ பண்ணது வெஜ் பீஸா? ஓகே. சாஸ் கலர் வந்து சில்லி. நான் பண்ண பீட்சா ஒரு சர்டிஃபிகேட். ஸோ நீ இன்னையிலேருந்து ஜூனியர் பீஸா மாஸ்டர் ஆகிட்டீங்க. ஓகே, உன்னோட பீஸா எல்லாம் என்னென்ன போட்டிருக்கா ஷிரின்? ஆலிவ்ஸு, சீஸு, க்ரீன் பெப்பரு, அதுக்கப்புறம் மஷ்ரூம்ஸு, அதுக்கப்புறம் ஆனியனு, சீஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி டொமேட்டோ கெட்சப் பண்ணலாம். ஜாலியாக இருந்ததா எக்ஸ்பீரியன்ஸு? அந்த ஆண்டி நல்லா சொல்லி கொடுத்தாங்களா? நான் எடுத்துக்கிட்டு வரேன், அம்மா எடுத்துகிட்டு வரேன். அங்கிள் ஒன்று பண்ண பீஸாவை நாங்கள் எல்லாருமே டேஸ்ட் பண்ணோம். ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. என் பொண்ணு பீஸா பண்ணது நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பி இருந்தது. அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களே, அந்த சர்டிஃபிகேட் குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ இப்போ வெக்கேஷனில் இருக்கிற உங்கள் கிட்ஸையும் நீங்களும் கூட்டிகிட்டு போய் இதே மாதிரி பீஸா மேக் பண்ண வைங்க. அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துங்கள், வளர்கிறோம் முழுமதியாக. நன்றி, வணக்கம், பாய்.